அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் 12 ராசியில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்டு பணவரவு திருப்தி தருவதாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இன்னும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு நீங்கள் உங்களுடைய ராசி கும்பம் என்றால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இனி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்குங்க. பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி மேலும் பிரச்சனைகள் மாதம் முற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படலாம். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்துவதாக இருக்கலாம். நீங்கள் தான் இந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். அரசாங்க காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூட கைகூடி வரும் என்று சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவிலுக்கு நீங்கள் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சிறு கவனச்சிதறல் காரணமாக கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். அதனால் நீங்கள் சற்றே கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணி சுமை இவையெல்லாம் குறையிறதால உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கியமான கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதையோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். உறவினர்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கான மனசு இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். வேலைகளுக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் பைரவருடைய வழிபாடு செய்வதோ மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்படி பைரவருடைய வழிபாட்டை செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது என்றே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது என்று பார்த்தால், சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்று தாங்க சொல்லணும். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய விடாமுயற்சியால் வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முதலீடு செய்வீங்க. கட்டுமானம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவாங்க. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்காரு. சுற்றத்தார்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். விரோதிகளுடைய சூழ்ச்சி பயனற்றது போகும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 7, 8ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தையும் நீங்கள் துணிவோடு செய்து கண்டிப்பாக அதில் வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். காதல் கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம். மேலும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது.
சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தினர் உங்களுடைய மனநிலையை கண்டிப்பாக புரிந்து கொள்ளாம தான் செயல்படுவாங்க. சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. தேவையில்லாத பழக்கங்களை கைவிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துங்க. லாட்டரி பந்தயங்கள் இவையெல்லாம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். மேலும் கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதாரத்தில் தேக்க நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே கசப்புத்தன்மை தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்று சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வாகனங்களில் போகும்போது இதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலை எதிர்பார்த்த திருப்பம் உண்டாகும். செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்லைன் வியாபாரங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிதாக பலன்கள் எதுவும் இருக்காது. நில விற்பனையில் மந்தமான போக்கு காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்காக பள்ளிக்கூடம் செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் பிள்ளைகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்வது ரொம்பவே நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றலாம். துணிவுடன் இறங்கி சில நல்ல காரியங்களை செய்வீங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் பழி சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் பெரிதாக எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பாதையில் எப்போதும் சரியான காலடி எடுத்து சரியான பாதையில் சென்றுவாங்க. எல்லாமே நன்மையாக நடக்கும். காரிய சித்தி உங்களுக்கு இன்பமான வாரமாக அமைய போகிறது. காரிய சித்தி உண்டாகும். பாக்யாதிபதி சுக்கிரன் ஆட்சி செய்வதால் திட்டங்கள் எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். எதற்கும் முடிவு காண முடியாமல் தவித்த நிலைமை மாறும். குலத்தொழில் பாக பிரிவினை சுமூகமாக முடியும். பரம்பரை தொழிலினுடைய முழு பொறுப்பும் வந்து சேரும். தனவரவில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் விரும்பிய உத்தியோக மாற்றம் தேடி வரும். பங்கு வர்த்தகத்தில் நன்மை தீமை கலந்து இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு அல்லது வேற்று மதத்தினர் ஆதரவால் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாரிசுகளுடைய திருமண முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தை மன நிறைவை கொடுக்கும். பெண்களுக்கு சரளமான பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும். பாக்கிகள் வசூலாகும். செயற்கை கருத்தரிப்பிற்கான முயற்சியை சிறிது காலம் நீங்கள் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எதிரிகளுடைய தொல்லை குறையும். குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். இட்லி எள்ளு சட்னி இவையெல்லாம் தானம் கொடுக்கறதும் முன்னோர்களை வழிபடுவதும் ரொம்பவே நல்லது. மகான்களுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வோடு மனதில் அமைதியும் நிலவும். சிலர் மன நிம்மதிக்காக வெளிநாடுகளில் வாழக்கூடிய தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு மகன் வீட்டிற்கு சென்று வருவாங்க. ஜென்ம சனி காலம் என்பதால் செயற்கை கருத்தரிப்பு முறையை நாடுவதற்கான சுய ஜாதகத்தின்படி செயல்படுவது நல்லது. குறிப்பிட்டு புதிய வாய்ப்புகள் இந்த நாட்களில் உங்களுக்கு தேடி வரலாம் என்று சொல்லப்படுது. சுப செலவுகளுக்கு சகோதரிகள் பெற்றோரிடமிருந்து கணிசமான தொகை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் தொடர்பான அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்களிடம் அமைதி போக்கின நீங்கள் கையாள்வது நல்லது. நண்பர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய நலனில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் குறைபாடு முறையான வைத்தியத்தில் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களை வாட்டிய கடன் பிரச்சனை மற்றும் வாழ்க்கை துணையினுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலையால் மனசோர்வு உண்டாகும். தம்பதிகள் தங்களுடைய பிரச்சனைகளை 3ஆம் நபரிடம் கொண்டு செல்லாமல் தாங்களே தீர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு சுப பலன்களை அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாட்களாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது என்றே சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியான பலன்களாக அமையப்போகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.